ஆச்சு. இன்கேஸ் இங்க நம்ம பை போயிருக்கணும்னா என்ன நடந்திருக்கணும்னா, இந்த 2 டிமாண்ட் ஜோன்ல இருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்து அங்கிருந்து மேல போயிருந்தா நம்ம பை போயிருப்போம். ஆனா இங்க டிமாண்ட் ஜோன் ஃபார்ம் ஆன பிறகு ஒரு ஷார்ப்பான ஃபால், ஃபர்ஸ்ட் ஃபால்லயே ஃபர்ஸ்ட் கேண்டில் இங்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்லயே ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டிமாண்ட் ஜோனை உடைச்சிருச்சு. 2வது டிமாண்ட் ஜோன்ல வந்துட்டு சஸ்டெயின் ஆயிட்டு அந்த 2வது டிமாண்ட் ஜோனும் உடைஞ்சிச்சு. இன்னைக்கு நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு மார்க்கெட் செல் சைடு போக போகுது அப்படிங்கிறது. அதுக்கு செகண்டரி கன்ஃபர்மேஷனா நமக்கு இங்க இன்னையோட ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட லோ உடைஞ்சதுமே மார்க்கெட் அகெயின் பெரிய ஃபால். ஓகேங்களா? இந்த ஃபால் ஆகும்போதே நம்ம என்ட்ரி எடுக்கும். இன்கேஸ் நம்ம அங்க என்ட்ரி எடுக்க முடியல, நம்ம அந்த டைம்ல மார்க்கெட்ல இல்லாத பட்சத்துல அங்க வந்து ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு. பொறுமையா அந்த ரீட்ரேஸ்மெண்ட் எப்படி வந்திருக்கு, பொறுமையா வரணும். அதாவது பொறுமையானா மல்டிபிள் கேண்டில்ஸ் வச்சு வந்திருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டில், அந்த ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஃபாலுக்கு அதோட 75% வரைக்கும் ரிகவர் ஆகி வரதுக்கு ஆல்மோஸ்ட் 6:35லேருந்து 9 o'clock ஆல்மோஸ்ட் 2.5 ஹவர்ஸ்க்கு மேலே இது நடந்திருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு சைட்வேஸோட அந்த மார்க்கெட் மேலே வந்த இடத்துல ஒரு கரெக்டான ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வந்ததுமே அந்த ஃபால் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கே என்ட்ரி எடுத்தோம். ஒரு நல்ல இது வந்து போயிட்டுருக்கு. இன்னுமே வந்து ஆர்டர் போயிட்டுருக்கு. அதுக்கான டார்கெட் வந்து நம்ம ஆப்போசிட் ஜோனோட ஃப்ரெஷ் ஜோன் எப்படி இருக்கு, அந்த ஃப்ரெஷ் ஜோன் வந்து பொட்டென்ஷியலாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஃப்ரெஷ் ஜோன் கிட்ட நம்மளோட டார்கெட்டை வைப்போம். ஏன்னா டெஸ்டட் ஜோனாக இருந்தால் அது ஆல்ரெடி அங்கே இருந்த ட்ரெண்டிங் ஆல சேர்த்துரும். ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய லிக்விடிட்டினால அந்த டெஸ்டட் ஜோன்னால அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அந்த கன்சிடர் பண்ணி இந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது எப்படி அந்த பொட்டென்ஷியலை நம்ம பார்க்கறதுன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி 2 ஜோன்ஸை உடைச்சிருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். உடைக்கும் போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதை வச்சு உடைச்சிருக்கா. இது நீங்க பார்க்கறதால என்னன்னா, ஹையர் ஹை லோவர் லோவை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு சிக்னல் கிடைச்சிரும்னா கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். எப்படி கிடைக்கும்? பக்கத்துல குட்டியா 2 டிமாண்ட் ஜோன்ஸ் இருக்குன்னு வைங்க. அந்த டிமாண்ட் ஜோன்ஸை உடைக்கிறப்போ அப்போதான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லோவே ஃபார்ம் ஆயிடும். அந்த ஃபர்ஸ்ட் லோவே நம்ம கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ தட் நம்ம செகண்ட் லோக்காக அகைன் லோவர் லோக்காக வெயிட் பண்ணாம இந்த ஃபர்ஸ்ட் லோவிலேயே நம்மளோட ட்ரெண்ட் வந்து மாறிடுச்சு அப்படின்ற கன்ஃபர்மேஷன் வந்துடும். அப்போ நம்ம வெயிட் பண்ணி கரெக்டான ஜோனுக்கு நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நேக்கட் ஐயாவே வெறும் கண்ணால நம்மளால பார்க்க முடியும். அதுதான் நம்ம டே டு டே ட்ரேடிங்ல பண்ணிட்டு இருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபர்தரா இது இன்னும் டீட்டெயிலா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி நான் சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். தேங்க்யூ.